மற்றொரு திரைப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கடந்த வாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ஓய்ந்திருக்கின்றது. அதிலே மையமான விடயத்தை விட்டுவிட்டு வேறொரு விடயம் மைய பொருளாக பேசப்பட்டிருப்பதான ஒரு தோற்றப்பாடே வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரிகின்றது. அங்கே பிரச்சனை என்ன என்ற கேள்வி எழுகின்றது. அரச திணைக்களம் ஒன்று அதனுடைய நடவடிக்கையை தொடர ஆரம்பித்த போது பிரச்சனை உருவாகி இருக்கின்றது. ஆனால் அதனை விட்டுவிட்டு புத்தர் சிலை மட்டும் பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக பாராளுமன்றத்திலிருந்து சோசியல் மீடியா வரையில் பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது. இத்தகைய பின்னணியிலே திருகோணமலையிலிருந்து சூழ்நிலை தொடர்பான விவரங்களை அறிவதற்காக மூத்த அரசியல் ஆய்வாளரும் திருகோணமலை மூலோபாய கற்கைகள் நிலைய இயக்குனருமான திரு யதீந்திரா அவர்களை இன்றைய திரைப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். முதலிலே உங்களுடைய பார்வையிலே கடந்த வாரத்து திருகோணமலை சம்பவம் அதனுடைய பின்னணி பற்றி சொல்லுங்களேன். உண்மையில் இந்த புத்தர் சிலை வைக்கிறது, அதை தொடர்ந்து இப்படியான சர்ச்சைகள் ஏற்படுவது ஒரு முதல் தடவை அல்ல. இதுக்கு முதலும் ஒரு சந்தர்ப்பங்களிலே இப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த விஷயம் இப்பொழுது பூதாகரமாக, குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் தீவிரமாக இந்த விடயத்தை பேசியதுக்கு பின்னால், குறிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு விடயத்தை முன்வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மெல்லுவதற்கு அவல் கிடைத்த மாதிரி ஒரு விடயமாகத்தான் இது இருந்தது. குறிப்பாக இந்த விடயம் திருவண்ணாமலை குறிப்பாக அந்த கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு கடற்கரை அண்டிய பகுதி. உண்மையில் அதுதான் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த கரையோர கட்டுமானம் மற்றும் வளங்களுக்கான திணைக்களம், கோஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அவர்கள் குறிப்பாக இந்த சுனாமிக்கு பிறகு குறிப்பிட்ட கடற்கரை அண்டிய குறிப்பிட்ட தூரத்துக்குள் கட்டிடங்கள் அமைப்பது சட்டவிரோதமானது. அந்த பகுதியிலே இந்த கடற்கரை அண்டி அந்த பகுதியில் சில வருஷங்கள், நான் என்னுடைய அவதானத்தின்படி ஒரு 2 வருடங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பகுதியிலே ஒரு கூல் ஸ்பாட், ஒரு 2வது கடற்கரை அண்டிய பகுதி. சனி ஞாயிறுகளிலே அதிகமான மக்கள் அந்த பகுதிக்கு வருவார்கள். அந்த பகுதியிலே ஒரு கூல் ஸ்பாட், ஒரு கடை உண்டு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மற்றது அது நேரம் கொத்து ரொட்டி போன்ற அதில் பின்னேரங்களில் இது இப்போ ஒரு சில பன்மை காலத்தில் கட்டப்பட்ட ஒன்று. அது அந்த பகுதியை அகற்றுமாறு கரையோர கட்டுமான அந்த திணைக்களம் அறிவுறுத்தி இருந்தது. அது ஏற்கனவே இந்த திணைக்களம் கரையோர சட்டவிரோதமாக இவ்வாறு கரையோரங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஹோட்டல்கள், மற்றது மீன்பிடி நோக்கத்திற்காக போடப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள் பல்வேறு இடங்களில் அகற்றி இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இதையும் அகற்றுமாறு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அகற்றாவிட்டால் அவர்கள் அகற்றாதவர்களுக்கு எதிராக வழக்கை தொடர்வார்கள், சட்ட ரீதியாக அந்த விடயத்தை கையாளுவார்கள். ஆனால் அதில் தான் இந்த விடயம் ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் அப்பொழுது எங்களுக்கு 2 வார அவகாசம் தருமாறு கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியிலே உள்ள ஒரு பௌத்த பிக்கு அதற்கான உரிமம், அந்த காணிக்கான உறுதி தன்னிடம், அது தனக்கு வழங்கப்பட்ட ஒரு காணி என்ற அடிப்படையில் அதை சட்ட ரீதியாக நீங்கள் அதை தனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அவர் சில வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த பின்னணியில் தான் அவர்கள், அதாவது கரையோர பாதுகாப்பு சம்பந்தமாக, கரையோர அந்த வளங்கள் மற்றும் கட்டுமானங்கள் சம்பந்தமான அந்த திணைக்களம் அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்க இருக்கின்ற ஒரு சூழலில் அதை ஒரு தந்திரோபாய ரீதியாக தடுக்கின்ற நோக்கத்தில் தான் இந்த புத்தர் சிலை என்ற ஒரு புதிய விஷயம் அங்கு வந்தது. ஏனென்றால் இலங்கையில் உங்களுக்கு தெரியும், புத்தர் சிலையை வைத்தால் அதுக்கு பிறகு அதை அகற்றுவது சாத்தியமற்ற விடயம். அதே நேரம் அது ஒரு குறிப்பிட்ட அந்த மத பகுதியின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிடும். அது ஒரு
ஒரு உக்தியாக இந்த நாட்டிலே அரசியல் தரப்புகளும் சரி, நிலங்களை அபகரிக்க வேண்டும் என்று கருதுகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களும் சரி, ம், அதை ஒரு உக்தியாக வைத்திருக்கிறார்கள். பகுதியை ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுக்க வேண்டும் என்றால் தந்திரோபாயமான வழி அந்த இடத்திலே ஒரு புத்தர் சிலையை போட்டு வைப்பது ம், என்றால் சட்ட ரீதியாக வைத்த சிலையை அகற்றக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டிலே இல்லை. ம், அது இந்த புத்தர் சிலை விஷயத்திலும் அது தெளிவாக தெரிந்தது. வைத்த சிலையை அகற்ற முடியும். ம். அகற்றிய மறுதினமே அதே இடத்தில் சட்ட ரீதியாக வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் திரும்ப ஏற்பட்டது. அடிப்படையில் இது ஒரு ஒரு தங்களுடைய சொந்த நலன்களுக்கான ஒரு உக்தியாகத்தான் இது ஆரம்பித்தது. இது ஒரு அரசியல் பெரிய திட்டங்கள் இதுக்கு பின்னால் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஆனால் இவ்வாறான விஷயங்களை அரசியல் தரப்புகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் ஆனால் 16ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த பிரச்சனை ஆரம்ப புள்ளி எது என்று பார்த்தால் இந்த கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய அவர்கள் துறைமுக போலீஸ் நிலையத்தில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்த, அதாவது ஒரு என்ட்ரி போட்டதன் அடிப்படையில் அங்கு சென்றிருந்த போலீசார் தம்முடைய கடமையை செய்திருக்கின்றார்கள். அந்த அந்த ஒரு செல்லறியிலே தான் இந்த புத்தர் சிலையை முதல் நாள் 16ஆம் தேதி போலீசார் அகற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த அரச திணைக்களம் என்பது புத்தர் சிலை என்பதற்கு அப்பால் தம்முடைய நடவடிக்கைகளை சரியாக செய்திருக்கின்றார்கள் என்று சொல்வீர்களா? இல்ல இதில் அடிப்படையில் அது ஒரு போலீஸ் நிலையத்தில் ஒரு என்ட்ரியை போட்டு புத்தர் சிலையை அகற்ற முடியாது இலங்கை தீவில். ம், உண்மையில் அந்த சிலை அகற்றுவதற்கான உத்தரவு அமைச்சர் சில வழி அது ஜனாதிபதிக்கிற கவனத்துக்கு போயிருக்கலாம். அமைச்சு மட்டத்திலிருந்து தான் அந்த உத்தரவு வந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சாத்தியமில்லை. சாதாரண ம், ஒரு போலீஸ் திணைக்களம் ஒருபோதும் அப்படியான நடவடிக்கைகளை எடுக்காது. ம், என்றால் அது ஒரு அரசியல் ரீதியான விஷயமாக மாறக்கூடிய ஆபத்துள்ள விஷயம் என்றதால் அதிகாரிகள் சாதாரணமாக அதுக்குள் வரமாட்டார். ம், இப்ப நீங்கள் பார்க்கலாம் மட்டக்களப்பிலே ஒரு பௌத்த பிக்கு போலீஸுடைய சிரட்டை எல்லாம் பிடித்து ம். போலீஸுக்கு அடிக்க போகின்ற காட்சிகளை எல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆமா. ஆனால் அவருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை கூட இதுவரை எடுக்கப்படவில்லை. இது ம், ஒரு சாதாரண தமிழராக இருந்திருந்தால் அவர் இப்பொழுது சிறையில் கம்பி எழுதி கொண்டிருந்திருப்பார். ம், இதுதான் இங்க உள்ள நிலைமை. அப்ப ம், இந்த விடயத்திலே தேசியம் இருக்கிறது. ஏற்கனவே இங்கே ஒரு தமிழ் தமிழ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியை பிரதித்துவப்படுத்தி திருவோணமலையில் இருக்கின்ற பின்னணியிலே நிலைமைகளை அவரும் அந்த அமைச்சருக்கு எடுத்துரைத்திருக்கலாம். ஆகவே இது ஒரு இனப்பதட்டத்தை ஏற்படுத்தி விடலாம். ஆகவே இதை அகற்றுங்கள் என்ற உத்தரவை அங்கிருந்து அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் அது நடந்தது. ஆனால் ம், பிரச்சனை அரசாங்கம் அதை ஒரு சட்ட ரீதியாக அணுகுதல் என்ற அடிப்படையில் செய்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மறுநாள் அது தேசிய அளவிலே அது பேசப்பட்ட முறைமை. குறிப்பாக நீங்கள் பார்த்திருக்கலாம், இதில் மற்றவர்கள் நாமல் பேசுவது தாசரி போன்றவர்கள் பேசுவதை எல்லாம் விடுவோம். அது எங்களுக்கு ஆனால் எதிர்கட்சி தலைவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றவர் ஸ்ரீமதாசா எல்லோரையும் விட தீவிரமாக ஆமா. இனவாதம் பேசுவதாக போலீஸுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அந்த இடத்தில் நுழைவதற்கென்றெல்லாம் கேள்வி எழுப்பி அரசாங்கத்துக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்திய ஒரு பின்னணியில் தான் ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம் அகற்றியது சரி, சட்டவிரோதம் என்றால் செய்யத்தான் வேண்டும் என்று அங்கே நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தால் சிலவள் அரசாங்கம் அகற்றிய சிலையை திரும்ப வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கா. ம், ஆனால் இங்கே முழு பேரும் ஒன்றாக நின்று அது அகற்றியது பிழை, உங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, அது பௌத்த மதவிடங்களோடு நீங்கள் கலந்துரையாட வேண்டும், போலீசாரோடு பேசுகிற விடயம் அல்ல, இந்த நாட்டிலே அதுக்கும் போலீஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலே சட்டவிரோதமானதெல்லாம் பௌத்தத்துக்கு சட்டவிரோதம் என்றெல்லாம் ஒன்று கிடையாது என்ற அடிப்படையில் தான் அங்கே எதிரணிகள் முழு பேரும் ஒன்றாக நின்று அரசுக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்த நிலையில் அது ஒரு ஒரு தேசிய அளவில் ஒரு தீவிர இனவாத விஷயத்துக்கு இவர்களுக்கு வாய்ப்பாகிவிடக் கூடாது, அல்லது அரசாங்கமும் யோசிக்கும் தங்களுக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையிலே மறுநாளே அது பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அகற்றப்பட்டது என்று கூற வேண்டிய ஒரு நிலைக்கு அரசாங்கம் கீழிறங்கிவிட்டது. அதன் மூலம் அதை வைத்து தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தியது என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த எதிரணிகள் எல்லாம் ஒன்றாக நின்று இந்த விடயத்தை பாரதூரமான ஒரு பௌத்தத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்காமல் இருந்திருந்தால் சில வழி அகற்றப்பட்ட சிலை அகற்றப்பட்டதாகவே இருந்திருக்கலாம்.
ம். அங்கே சிலர் வந்து சத்தம் போட்டுட்டு போயிருப்பார்களே தவிர செயற்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது அரசாங்கமும் அந்த கட்டமைப்புக்குள் இருந்து வெளியில் வந்த ஒரு ஆட்சியாளர் என்ற வகையில் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு அ ஒரு தந்திரோபாயம் என்று கருதுகின்றீர்களா? அல்லது பின்வாங்கல் என்று நினைக்கின்றீர்களா? 2 விதமாக அதாவது இப்ப பின்வாங்கல் என்று இப்ப நாங்கள் ஒரு பொது கண்ணோட்டத்தில் பார்த்தால், இப்ப ஒரு தமிழ் நிலை கண்ணோட்டத்தில் பார்த்தால், அரசாங்கம் ஒரு இனவ செய்ய முற்படுகிறதாகன ஒரு பிரச்சாரத்தை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. நாங்கள் இனவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியை கொண்டு செல்ல விரும்புகிறோம். இனவாதத்துக்கு இங்கே நாட்டிலே இடம் இல்லை ம். என்ற ஒரு விடயம் என்று அரசாங்கம் ஆனால் அந்த விடயத்தை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தன்னுடைய செயற்பாடுகளில் தற்துணிவையும் காண்பிக்க வேண்டியிருக்கிறது. வெறுமனே அப்படி சொல்லிவிட்டு துணிகரமான நடவடிக்கைகளை எடுக்க முடியாமல் போனால் அதை செய்ய முடியாது. ம். இப்ப இலங்கை தீவை பொறுத்தவரையிலே தென்பகுதியை ஆட்சி செய்த எந்த ஒரு ஆட்சியாளரும் பௌத்தத்தோடு முரண்படக்கூடிய தத்துணிவு மிக்க அரசியல் தலைவராக இதுவரை இருந்ததில்லை வரலாற்றில். ம். அவை அதற்கு மாறான ஒரு அரசாங்கமாக இது ஒரு ஓவர் நைட்டில் மாறிவிடும் என்றெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ம். அது ஆகவே அது எங்கள் ஒரு ஒரு தத்துணிவு மிக்க அரசாங்கமாக தங்களை முன்னிறுத்த வேண்டுமாக இருந்தால் சட்டவிரோதம் என்றால் சட்டவிரோதம் தான், அதில் பின்வாங்க முடியும். ம். சட்டவிரோதம் என்றால் சட்டப்படி அது திரும்பவும் வைப்பது சட்டத்தில் இடம் இருக்கிறதாக இருந்தால் அதை சட்டத்திடம் விட்டுவிட்டு திரும்பவும் சட்ட ரீதியாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை முன்னெடுக்கலாம். அதில் ம். பிரச்சனை கிடையாது. ம். ஆனால் அங்கு பௌத்தம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டது என்ற ஒரு விடய அடிப்படையில் எல்லோருமே இருக்கின்ற ஒரு சிந்தனையில் இருந்துதான் அரசாங்கம் யோசிப்பது போன்ற ஒரு தோற்றம் தான் தெரிகிறது இந்த விடயத்தில். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தால் அதாவது இது ஒரு சென்சிட்டிவான விடயம், இதில் கை வைக்க முடியாது என்று அரசாங்கமும் பயப்படுகிறது என்பதுதான் முதலாவது. ம். இரண்டாவது தந்திரோபாய ரீதியாக என்று பார்த்தால் அதிலும் ஒரு விடயம் இருக்கிறது. இவர்கள் இதை உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் இதை வைத்துக் கொண்டு தேசிய அளவிலே இவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்துகின்ற அல்லது இந்த இனவாத கும்பல்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதற்கு இது ஒரு துருப்புச்சீட்டாக இவர்கள் பயன்படுத்தக்கூடும். ஆகவே அதுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று சிலையை வைத்துவிட்டால் விஷயம் முடிந்தது என்ற ஒரு தந்திரோபாய நகர் என்றும் அதை பார்க்கலாம். ரெண்டு விதமாக பார்க்க வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்கம் சில விடயங்கள், அதாவது இந்த நாட்டிலே சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் தத்துணிவு மிக்க அரசியல் தலைமை ஒன்றால் தான் அதை செய்ய முடியும். இல்லாவிட்டால் அதை செய்ய முடியும். ஒரு 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 அந்த அதில் கொஞ்சமாவது சில தத்துணிவை காண்பிக்க வேண்டும். இல்லை சில எல்லாரும் சத்தம் போட்டால் பின்வாங்கிறது என்றால், உதாரணமாக சொல்லுவோம், நாளைக்கு 13வது சட்டத்தை அமுல்படுத்துகிற விஷயத்திலும் இவர்கள் சத்தம் தான் போட போகிறோம், ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போகிறார்கள். அப்படி என்றால் அதை சொல்லிக் கொண்டு பின்வாங்கத்தான் வேண்டும். சத்தம் போடுகின்ற ஒரு கூட்டம் இலங்கை தீவிலே இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அவர்களுக்கு இதை விட்டால் ஒரு அரசியல் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. இதை விட்டால் சஜித் பிரேமதாசா இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்ற சஜித் பிரேமதாசாக்கும் இதை விட்டால் ஒரு வழி இல்லை என்ற நிலையில் தான் இருக்கிறார். உண்மையில் அவர் ஒரு எதிர்க்கட்சி என்றால் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும். இதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்ற தன்னுடைய திட்டங்களை பற்றி கதைக்க வேண்டுமே தவிர புத்தருக்கு சிலை வைக்கிற விஷயத்தில் ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பதில் அர்த்தமே. ஆனால் அதைத்தான் அவர் செய்கிறார் என்றால் அவருக்கு வேற எதுவும் செய்ய அவருக்கு தெரியாது. அதே போன்று அங்காளி நாமல் ராஜபக்ச தன்னை மீண்டும் தென்பகுதியிலே ஒரு எதிரணி ஒரு சக்திமிக்க எதிரணி தலைவராக காண்பிப்பதற்கு அவருக்கு இப்ப இதை விட்டால் ஒரு வழி. அதே போன்றுதான் அவரோடு நிற்கின்ற எல்லோருக்கும் இதை விட்டால் ஒரு வழி. அப்ப இந்த மாதிரியான எந்த நேரமும் மதத்தையும் இன துவேஷங்களையும் கையிலெடுத்து சிங்கள மக்களை குழப்பி ஆட்சியை கவுக்கலாம் என்று நினைக்கின்ற சக்திகளுக்கு பயந்தால் இலங்கை தீவிலே ஒரு வேலையும் செய்ய முடியாது. மாகாண சபை தேர்தல் கூட வைக்க முடியும். தேர்தல் வைத்தாலும் அடுத்த கட்டமாக முறையாக அதை சில விஷயங்களை அமுல்படுத்தவும் முடியும். அப்பொழுது விதேச சக்திகள் தமிழர்களுக்கு தனிநாடு கொடுக்கிறாய் என்று சொல்லி சத்தம் போடும். புலம்பெயர் புலிகளுடைய ஆதரவில் நீங்கள் இதை செய்கிறீர்கள் என்று சத்தம் போடும். ஆகவே சத்தம் போடுபவர்களுக்கு எல்லாம் பயந்தால் தத்துணிவு மிக்க முடிவுகளை எடுக்க முடியாது. தத்துணிவு மிக்க முடிவுகளை எடுக்காவிட்டால் இலங்கையிலே அவர்கள் சொல்லுகிற மாற்றங்கள் பெருசளவுக்கு வரப்போவதில்லை. இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் கடந்திருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையுடனான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் தேர்தல் நடைபெற்று ஓராண்டுதான் கடந்திருக்கின்றது. எப்படியான சூழ்நிலையிலே கூட நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு தத்துணிவான முடிவெடுத்து அரசாங்கம் தன்னுடைய நம்பகத்தன்மையை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி நிலைநிறுத்த முடியாத ஒரு அரசாங்கமாக இதை சொல்லலாம் அல்லவா?
இல்லை இப்பொழுது முதலாவது விஷயம் என்னென்றால் அவர்கள் ஆட்சி இப்போ இதில் ஒரு ஆட்சி இப்போ நான் எங்களுடைய இப்போ இதில் இருக்க அடிப்படையான விஷயம் என்றால் இப்போ நாங்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை பேசுகிறோம். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் 2 தடவைகள் ஆயுத வழி முறையில் அதிகாரத்தை கைப்பற்ற யுத்தம் செய்து அழிக்கப்பட்டு பிறகு ஜனநாயக நீரோட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார். இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நாட்டினுடைய அரசியலே கடந்த இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்பட்ட காலத்திலிருந்து இருந்து வருகிறது. அதுக்கு மாறாகத்தான் இவர்களுடைய ஆட்சியை நாங்கள் பார்க்கலாம். என்ற இவர்களுக்கும் அந்த எலிட் என்று சொல்லுகிற அரசியல் அந்த குழாமுக்கு சம்பந்தம் கிடையாது. இவர்கள் வேறு ஒரு தரப்பு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தரப்பு அதிகாரத்துக்கு வந்திருப்பது, சாதாரண மக்கள் மத்தியிலிருந்து வந்தவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருப்பதை நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகம் அதிகார பகிர்வை கோருகிற மக்கள் என்ற வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு நல்லது என்று தான் நாங்கள் சொல்லலாம். முதலாவது பார்வை என்றால் அவர்களும் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து மக்கள் மத்தியில் அரசியல் செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு உயர்குலாம் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள். அவர்களுடைய கருத்தியல்கள் நிலைப்பாடுகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தான் நான் இதை சொல்லுவேன். அடுத்தது அவர்கள் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்றால் இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கிற சூழலிலே அவர்கள் ஒரு இந்த தீவு பற்றி அவர்களிடம் சில நிலைப்பாடுகள் இருக்கலாம். அதில் எங்களுக்கு பல முரண்பாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் வேறுபடியும். ஆனால் அதிகாரத்துக்கு வந்திருக்கிற அவர்கள் ஆக குறைந்தது இன்னும் சில டேர்முகள், இன்னும் சில தவணைகள் அதிகாரத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் சில தந்திரோபாயங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் எல்லாம் செய்துதான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்ய முடியும். ஆகவே அவர்கள் அதுக்கு பெரிய அளவில் அதில் சிக்கல்களை ஏற்படுத்தாத வகையில் தான் இதுவரை நீங்கள் பார்த்தலாம் கடந்த அவருடைய 1 வருட கால ஆட்சி என்பது. உண்மையில் அவர்கள் இந்த அரசியல் யாப்பு பற்றி பேசுகிறார்கள். அது அப்படி ஒரு அரசியல் யாப்பு வரும் என்று நான் நம்பவில்லை. முதலும் ரணில் மைத்திரி காலத்திலும் நாங்கள் இந்த கருத்தை சொன்னாங்கள், அரசியல் யாப்பு வரப்போவதில்லை என்று. இல்லை, வரும் என்று சிலர் சொன்னார்கள். காலம் வீணானதுதான் மிச்சம். இப்பொழுதும் ஒரு அரசியல் யாப்பு பற்றி பேசப்படுகிறது. நிச்சயமாக அது வரப்போவதில்லை. வந்தால் 13 இருக்கின்ற அதிகாரங்களை விட குறைந்த நிலையில் தான் அது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் யாப்பாக இருக்க முடியும். அதை விட கூடுதலான அதிகாரங்களுடைய அரசியல் யாப்பு இலங்கை தீவில் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அரசியல் மாற்றம் இந்த நாட்டில் வரவில்லை. அப்படி இப்ப அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த புத்தர் சிலை விஷயம். அந்த மாற்றம் இலங்கை தீவிலே வரவில்லை என்பதற்கு இந்த புத்தர் சிலை ஒரு சிறந்த உதாரணம். அகற்றின சிலையை அடுத்த நாளே வைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ பிறகு எப்படி 13 இருக்கிற அதிகாரத்தை விட கூடுதலாக உள்ளடக்கி ஒரு அரசியல் யாப்பு சிங்கள மக்கள் மத்தியில் கொண்டு ஒரு அந்த ரெஃபரண்டத்தில் எப்படி வெல்ல முடியும்? பிக்குகள் முழு பேருமே ரோட்டில் இறங்குவார்கள். தங்களுக்கு தாங்களே ஊத்தி கொண்டு கொளுத்தினாலும் கொளுத்துவோம். அதையும் செய்யக்கூடியவர்கள். ஆகவே அது நடக்க போகிற விஷயம் இல்லை. அதனால்தான் நாங்கள் பொதுவாக நானெல்லாம் சொல்லி வர்றது இந்த யாப்பு கதையை விட்டுட்டு இருக்கிறதை பற்றி பேசுங்களோட்டு சொல்றேன். ஆனால் யாரும் அதை கேட்பார்கள் இல்லை. இப்பொழுதும் திரும்ப எங்களவர்களும் அரசியல் யாப்பை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வரத்தான் போகிறது என்றால் உண்மையில் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற அரிய வாய்ப்பு என்றால் அவர்களுக்கு ஒரு அரிய நாடாளுமன்ற பெரும்பான்மை இருக்கு. 3-2 பேரும். இப்ப முன்னைய ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் பல சிக்கல்கள் இருந்தது. இவர்களுக்கு அது இல்லை. எதிர்கட்சிகள் மிக பலவீனமாயிருக்கு. அதை இவர்கள் கொண்டு வருகின்ற எந்த திட்டத்தையும் அவர்களால் நிறைவேற்ற முடியும். அவர்களுக்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை. எதிரணிகள் அதை குழப்பியும் பிரயோசனம் அவர்கள் நிறைவேற்ற முடியும். ஆனால் இந்த முதலாவது அவர்கள் உண்மையிலேயே சில மாற்றங்களை செய்ய விரும்பியிருந்தால் அதை இந்த முதலாவது வருஷத்துக்குள்ளேயே செய்திருக்க வேண்டும். என்ற இலங்கை தீவை பொறுத்தவரையில் நீங்கள் இப்பொழுது இந்த நுகைகுட பேரணி மாதிரி பேரணிகள் ஒரு பேரணியில் ஆட்களை கொண்டு வந்து அவர்கள் உற்சாகம் அடைந்து விட்டார்கள் என்றால் இன்னும் பேரணிகளை செய்வதற்கு அவர்களால் ஆட்களை திரட்டக்கூடிய பலத்தை பெற்றுவிடும். அப்ப இனி வர நிலைமைகள் அப்படி மாற்ற தொடங்கும். அப்ப இனி ஒன்றுமே செய்ய முடியும். அதே மாதிரித்தான் ரணில் மைத்திரி காலத்திலே மைத்திரிபால 100 நாள் வேலை திட்டம் ஒன்றை பற்றி அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உள்ளடக்கி தமிழ் மக்களுடைய பல்வேறு விஷயங்களை தீர்த்திருக்கலாம். என்றால் அப்பொழுது பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பக்கூடிய வாய்ப்பு இருக்கவில்லை. அவர்களிடமும் 3-2 பெரிய பிரச்சனை இருக்கவில்லை. தமிழ் கட்சிகள் அவர்களுடன் நின்றது ஆதரவை பெற்றிருக்கலாம். முஸ்லிம் கட்சிகள் சப்போர்ட் பண்ணியிருக்கும். சில மாற்றங்களை செய்திருக்கலாம் சட்ட ரீதியாக. ஆனால் அது செய்யப்படவில்லை. பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் என்று நினைப்பது அது பொய்க்கதை. இலங்கையை பொறுத்து இப்போ இந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே சட்ட ரீதியாக சில மாற்றங்களை செய்ய விரும்பியிருந்தால் இந்த 1 வருஷத்துக்குள்ள அதை செய்திருக்கலாம். அவர் சூட்டோடு சூட்டாக செய்திருந்தால் பல மாற்றங்களை செய்திருக்கலாம். சரி, புதிய அரசியல் யாப்பை விட்டாலும்
ஏற்கனவே இருப்பதை சில நடைமுறைப்படுத்துகிற விஷயத்துக்கு கூட முன்னோக்கி பயணித்திருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. ம், இப்பொழுது அடுத்த ஆண்டிலிருந்து அரசியல் யாப் என்று சொல்லுகிறார்கள். அதை தொடங்கினோடனே பிரச்சனை தொடங்கும். ம், இவர்கள் கதைக்கத் தொடங்க உடனே பிக்குகள், அடிப்படைவாத குழுக்கள் எல்லாம் தங்களை ஒழுங்குபடுத்தி இதை வைத்துக் கொண்டு அவர்கள் வீதிக்கு வருவார்கள். ம். இவர்கள் எப்படி புத்தர் சிலையை அடுத்த நாள் வைக்க வேண்டி வந்ததோ, அதே போன்று இவர்களும் அது நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் என்ன சொல்வது? அதிலிருந்து பின்வாங்குகிறோம் அல்லது சமாளிப்பு கதைகளை இவர்கள் சொல்ல வேண்டி வரும். நீங்களே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அ வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் என்ன என்று கேட்டால், இந்த 13வது திருத்தம் அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய 13வது திருத்தல் அடிப்படையிலான மாகாண சபை தேர்தல்கள். அ ஆக இந்த இப்ப சற்று முன்னர் இந்த எதிர்ப்புகள் பற்றியெல்லாம் குறிப்பிட்டீர்கள். பௌத்த பேரினவாத சிந்தனை உள்ளவர்களுடைய எதிர்ப்புகள். இப்படியான சூழலிலே, இந்த மாகாண சபை தேர்தல்களையாவது இந்த அரசாங்கம் ஆகக் குறைந்தது நடத்தி இருக்கலாம் அல்லவா? ஏன் அதை நடத்த தயங்குகின்றார்கள்? இல்ல அதுதான் நான் அதான் இந்த ஒரு ஒரு சில அடிப்படையான மாற்றங்களை செய்ய உண்மையிலேயே இவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாரி அந்த தற்துணிவு பிரச்சனை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அதே ம், நேரம் மாகாண சபை தொடர்பாக இவர்கள் கடந்த காலத்திலே எதிர்ப்புகளை வெளியிட்டவர்கள். ஆகவே அது சம்பந்தமான டிஎன்ஏ கூறுகள் இவர்களுக்குள் இருக்கிறது என்றும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை என்றால், அப்படி இவர்கள் வந்து கடந்த காலத்திலே பல்வேறு விடயங்களை எதிர்த்திருக்கிறார். ம். உதாரணமாக இவர்களுடைய இந்திய எதிர்ப்பு, அமெரிக்க ஆமா, எதிர்ப்பு எல்லாம் கடந்த காலத்திலே துல்லியமா. ஆனால் இன்றைக்கு அந்த எதிர்ப்பு கதைகளை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி செய்ய முடியாது. ஆமா. ஐஎம்எஃப்பையும் ஒரு காலத்திலே கடுமையாக எதிர்த்தவர்கள் தான். இப்பொழுது சொல்லுகிறார்கள் அது ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். அது நாங்கள் அதிலிருந்து மீற முடியாது. அதே விஷயம் தான். அப்ப இது இவர்களிலெல்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த தங்களை மாற்றிக்கொண்டு செயற்பட முடியுமாக இருந்தால், மாகாண சபை தேர்தலில் தங்களை மாற்றிக்கொள்வதில் இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ம், நான் நினைக்கிறதன்படி இவர்களுக்கு ஒரு இந்த செல்வாக்கு, அதாவது உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தின சில அச்சங்கள் காரணமாக இருக்கலாம். ம், இரண்டால் உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகள் இவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்குகள் விழவில்லை. ம். ஏனென்றால் மக்கள் அதில் ஆர்வம் காட்டல் ஆமா. உள்ளூராட்சி தேர்தல். அது ஒரு அனுர அலை என்பதனுடைய அந்த அலை தான் அந்த அவ்வளவு யாருமே எதிர்பாராத வெற்றியை இவர்களுக்கு கொடுத்தது. இல்லாட்டி நிச்சயமாக ஏனென்றால் எந்த ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர் ஈவன் அனுரகுமார அல்லது ஜேவிபியினுடைய அந்த அந்த பொலிட் பீரோ கூட கணித்திருக்காது தங்களுக்கு 59 கிடைக்கும். ம், ம், ஆகவே அது ஒரு அலை எதிர்பாராத விதமாக அது நடந்தது. அது ஒரு ம், அதிசயமா ஏதோ நடந்து முடிந்தது. ஆனால் அதை வைத்துக்கொண்டு பல்வேறு விஷயங்களை இவர்கள் செய்திருக்கலாம். அந்த தற்துணிவு இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. ம், ஏனென்றால் இவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த வெற்றி வந்ததால், அடுத்த கட்டம் என்ன செய்வது? இவர்கள் சொன்னது போன்று சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தற்துணிவோடு இறங்க வேண்டும். ம், ஒருவேளை நீங்கள் இப்படி பார்க்கலாம். இந்த 59 வராமல் இவர்கள் ஒரு 120, 110 இவர்களுடைய நிலைமை இருந்திருக்குமா இருந்தால், இந்த அரசியல் யாப்பு விஷயம் எல்லாம் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாருங்கள், செயற்படுவோம் என்ற ஒரு கோஷத்தை தான் அவர்கள் வைத்திருப்பார். ம், அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் அது நடக்கப் போவதில்லை. ம், ஆனால் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை முழுதையும் இவர்களுடைய தோளிலேயே சுமந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு பெரும்பான்மை பலம் அவர்களிடம் இருக்கிறது. ம், ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அனைத்து மாகாண சபைகளையும் இலங்கையிலே கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி ஒரு அச்சம் இருப்பது போன்று எனக்கு தெரிகிறது. ம், ம், ஏனென்றால் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் ஏற்பட்ட மற்றது இப்பொழுது மாகாண சபை தேர்தலை வைக்குமாறு எல்லா கட்சிகளும் கூறுகின்றன, ம், ஏனைய கட்சிகள். அதுக்கு முக்கியமான காரணமும் அவர்கள் ஒரு ஒரு இந்த மாகாண சபை தேர்தலை தங்களுடைய அடுத்த கட்ட தேர்தல் போட்டி ஒரு பரீட்சையாக இதை எழுதி பார்க்கலாம் என்றுதான் அனைவருமே முயற்சிக்கிறார். இதில் ம், ஒரு 2 சபைகளையாவது பிடித்தால் அடுத்து ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு 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 கோலிஷன்களை ஏற்படுத்தி சில நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்று அவர்கள் கணிக்கலாம். அதே கணிப்புத்தான் அவர்களிடம் இருக்கிறது. ஒருவேளை சில மாகாண சபைகள் கை நழுவி போய்விட்டால் ம், அது அடுத்த கட்டமாக ஜனாதிபதி தேர்தலை பாதிக்கும். ம், ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் ஒரு சரி என்றால் ஏற்கனவே அவர் ஒரு 50% வாக்குகளை பெற்று அந்த அந்த நேரத்திலேயே வெல்லவை. ம், அப்படி ம், ஒரு நிலைமை தான் இருந்தது. ம், ஆகவே இந்த அச்சங்கள் அவர்களுக்கு இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். மற்றும்படி பழைய காலத்து நிலைப்பாடுகளை அவர்கள் தலையில் வைத்திருக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் பல்வேறு விஷயங்களிலே அவர்கள் மாற முடியாது. ம், ஆனால் ம். அவற்றிலெல்லாம் அவர்கள் மாறித்தான் இருக்கிறார். நிச்சயமாக. இந்தியாவோடு இணைந்து போனால் தான் ஆட்சியை பாதுகாக்க முடியும் ம், என்பதிலெல்லாம் தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி ம், எல்லாவற்றிலும் தெளிவாக இருப்பவர்கள் மாகாண சபையில் மட்டும் பழைய விஷயங்களை தலைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுவது அவ்வளவு ஒரு தர்க்க ரீதியாக அது அவ்வளவு பொருத்தமாக இருப்பதாக எனக்கு தெரியும். ம். நிச்சயமாக. பல்வேறு விடயங்களை தெளிவாக குறிப்பிட்டீர்கள். இறுதியாக அ அடுத்த 4 ஆண்டுகள் இந்த அரசாங்கத்தினுடைய பதவி காலத்திலே, அ தமிழ் மக்கள் தரப்பு என்பதற்கு அப்பாலும் கூட, இலங்கை என்ற ஒரு தேசமாக
அவர்களால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? முதலாவது விஷயம் என்னென்றால், இப்ப நாங்கள் வழக்கமாக எங்களுடைய பார்வை, எங்களுடைய பொதுவான பார்வை, சில தனிநபர்களை முதலீடு செய்துவிட்டு அவர் வந்து அப்படி செய்யலாம், அப்படியெல்லாம் இலங்கை தீவிலே செய்ய முடியாது. ம், பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. ஆனால் மாற்றங்களுக்கான சில அடித்தளங்களை போட முடியும். ம், ஏற்கனவே டில்வின் சில்வாவே ஒரு முறை கூறியிருந்தார், ஒரு ஆட்சி காலத்திலே அப்படி பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்த முடியாது. தங்களுக்கு இன்னும் ஆட்சி காலம் தேவை. ம், இன்னும் தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால்தான் சிலதை செய்யலாம் என்று. அது அஹ், அது எல்லோரும் சொல்லுவதுதான். ஆனால் இதற்கு முதல் இருந்த ஆட்சியாளர்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யவில்லை. சந்திரிகா குமாரதுங்க சில முயற்சிகளை செய்திருந்தார். அந்த நேரத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. ம், எங்களுடைய தரப்பு அப்பொழுது விடுதலை புலிகள் இருந்தார்கள். அது வேறு வேறு நிலைமை. அவர்களும் அந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது அப்படி அதாவது இலங்கை தீவுக்குள்ளேயே இருந்த ஒரு ஆட்சியாளர் ஒரு ஒரு முன்னேற்றகரமாக யோசித்தார் என்று சொன்னால் அது சந்திரிகாவை மட்டும்தான் சொல்ல முடியும். அதாவது ம், சந்திரிகா கொண்டு வந்த அந்த ப்ரொபோசல் வந்து ஒற்றையாட்சிக்கு மாறான, அதாவது ம், யூனியன் ஆஃப் ரீஜன் என்ற ஒரு விஷயத்தை முதலாக இலங்கையில் ஒரு ஆட்சியாளர் கொண்டு வந்தது என்றால் அவதான். ம், வேறு யாரும் அதுக்கு முன்னரும் இல்லை, பின்னரும் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் இந்த இனம் மதவாதத்தை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் குழப்பியாக்கத்தான் இருந்தவர்கள். அதே நேரம் இந்த நாட்டில் இன்னொரு ஒரு ஒரு வாழையடி வாழை மாதிரி ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கிறது. எதிரணியிலே இருந்து கொண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக பேசினவர்கள் பிறகு வந்த ஆட்சிக்கு வந்த உடனே அந்த முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் மாறி நிற்பார். ஆமா. இப்படி மாறி மாறி ஒன்றை கொண்டு வருவது மற்றவர் குழப்புவதும் ம், நீங்கள் பார்க்கலாம். இந்த 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 புத்தர் சிலை விவகாரத்திலே பார்க்கலாம் சஜித் பிரேமதாசா எப்படி நடந்து கொண்டார். ஆமா, அதே சஜித் பிரேமதாசா மறுபுறம் போய் நான் 13 அமுல்படுத்துவேன் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கார். ஆமா. நான் அது தேர்தல் காலத்திலே வாக்குறுதி வழங்கினான் என்று சொல்லுகிறார். ஆனால் நாளைக்கு அதிகாரத்துக்கு இவர் வந்தால் நிச்சயமா அவர் செய்ய போவதில்லை. ம், ம், அதிகாரத்துக்கு வந்த பிறகு சொல்லுவார், எதிரணிகள் குழப்புகிறார்கள் என்று சொல்லுவார். ம், ம், அங்கே பௌத்த மதகுடங்களோடு நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது, அங்கு பேச வேண்டும், இப்படித்தான் இவர்கள் சொல்லுவார். அதெல்லாம் இந்த தத்துணிவு மிக்க முடிவுக்கு ஒரு அரசியல் தலைமை, ஒரு தயார் நிலை உள்ள ஒரு அரசியல் தலைமையால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், ம், ஒப்பீட்டு அடிப்படையில். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலால் இலங்கை தீவில் நாங்கள் இந்த நாட்டில் வாழுகிற மக்கள் என்ற அடிப்படையில், அல்லது இந்த நாட்டில் வாழ விருப்பம் இல்லாட்டி வேற ஒரு நாட்டுக்கு போகலாம், அது வேற விஷயம். அப்படி இப்ப போய் கொண்டிருக்கிறார்கள், அது வேறு. ஆனால் இந்த வடகிழக்கிலே நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒப்பீட்டு அடிப்படையில் தான் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். ம், ஒப்பீட்டு அடிப்படையில், அதாவது இந்த அந்த 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 இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பொழுது பயன்படுத்த அந்த லெசர் ஈவில் கான்செப்ட் என்று ஒப்பீட்டு அடிப்படையில் குறைவான பிசாசு தன்மை ரெண்டு எல்லாருமே பிரச்சனையான ஆட்கள் தான். ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் இதை விட இது பரவாயில்லை என்ற அடிப்படையில் முடிவுகள் எடுப்பதாக இருந்தால், ஒப்பீட்டு அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனியவர்களை விட எங்களுக்கு சில விஷயங்கள் உரையாடுவது, சில விஷயங்களுக்கு பொருத்தமானது மாதிரி எனக்கு தெரிகிறது. ம், ஆனால் அவைதான் நான் ஒப்பீட்டு அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒப்பீட்டு அடிப்படையில் ம், மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது சந்திரிகா குமாரதுங்க மாதிரி நாங்கள் அப்படி ஒரு ப்ரொபோசலை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை. அந்த அளவுக்கு தற்குனிவு இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலற்ற சூழலை ஓரளவுக்கு ஒரு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், கோட்டபாய ராஜபக்சே இருக்கின்ற பொழுது சாதாரணமாக இப்பொழுது இருக்கிற சூழலெல்லாம் தமிழ் மக்கள் சில விஷயங்களை நினைக்க கூட முடியாது. இப்பொழுது மாவீர தினமாக எல்லாம் சுதந்திரமாக செய்யப்படும். அதுக்கான சூழலை எல்லாம் அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். மற்றது ஒரு ஜனாதிபதி அன்றகுமாரை பற்றி நாங்கள் ஒரு தமிழன் யோசிக்கின்ற பொழுது அவருடைய தமிழனுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்படா ஒரு சிங்கள ஜனாதிபதியை. அப்படியான சில விஷயங்கள். ஆனால் அதுக்காக எல்லாம் அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுக்கு உச்சபட்சமான அதிகார பகிர்வு எல்லாம் அவர்களால் கொடுக்க முடியாது. அதனால்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, இந்த அரசியல் யாப்பு கதையை விட்டுவிட்டு இருப்பதை பண்ணி உச்சபட்சமாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்யலாம், முதலில் மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்பதை ஒன்றாக தொடர்ந்து நாங்கள் சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு ஜனநாயக கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்க வேண்டும். காரணம், அது அரசியலமைப்பில் இந்த நாட்டிலே தேர்தலை வைப்பது ஒரு ஜனநாயக கடமை. அதை நீங்கள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்ற விடயத்தை தான் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்தது படிப்படியாக எப்படி நாங்கள் அதை உச்சபட்சமாக பயன்படுத்த யோசிக்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக பல்வேறு விடயங்களை பற்றியும் குறிப்பிட்டீர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் பெரிய மாற்றம் என்று ஏற்படுத்தாவிட்டாலும் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்திற்கான தேடலை தொடங்கிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு
நேரமெடுத்து இன்றைய சபையில் கலந்து சிறப்பித்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி, வணக்கம். இன்னொரு புரிதொரு நிகழ்வில் சந்திப்போம். நிச்சயமாக.